வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு பாரதியார் தான் இயற்கையை உணர்ந்ததை நமக்கு எல்லாரும் உணர்த்தினார். இவர் மாத்திரம்தான் இப்படி உணர்த்தினாரா அப்படின்னு பார்த்தா, தன்னிலை உணர்ந்த அனைவரும் ஒரே கருத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க. கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னாரு. ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி சமத்துவ கருத்துக்களை முதன்மையாக பேசினது, தொடர்ந்து பேசினது அப்படின்னு பார்த்தா நம் தாய் திருநாட்டிலேருந்து தான் பேசியிருக்காங்க. பிரபஞ்ச பரிணாமத்தில் மனிதனின் பரிணமிப்பே தலை சிறந்ததாக கருதப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த பூமியில் வாழ்கிற பெருவாரியான மனிதன் தான் உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கே போராடிட்டு இருந்த காலத்தில் நாம் எல்லாரும் ஒன்று, இயற்கையிலிருந்து தான் நாம் எல்லாரும் பரிணமிச்சிருக்கோம் அப்படின்ற கருத்தை முதன்மையாகவும் தொடர்ந்தும் வலியுறுத்திட்டு இருந்தது நம் தாய் திருநாடான இந்தியாவில் இருந்தும், முக்கியமாக தமிழகத்தில் இருந்து தான் இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இது எப்படி இவங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு உற்று நோக்கணும் அப்படின்னா, பூமியின் மைய பகுதியில் தமிழகம் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே சீதோஷ நிலைமை எப்பொழுதுமே சீராக இருந்திருக்கு. அதனால அவங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியானதுனால சமத்துவ கருத்துக்கள் ஓங்கி இருந்ததாக கருதப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் பரிணமித்த அனைத்து உயிர்களும் இயற்கையின் ஒரு அங்கம்தான். நாம் எல்லாரும் கடவுள் அப்படின்று உணர்ந்ததை எல்லாருக்கும் நினைவூட்டுறதுக்காண்டி நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட நாள் தான் இந்த தைத்திருநாள். தைத்திருநாள்னா இனிப்பு பொங்கல் தான் ஸ்பெஷல். அதுவும் கருக்கவுனியில் பொங்கல் செஞ்சால் இன்னும் ஸ்பெஷல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருக்கவுனி வெல்லம் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப வெல்லம் கூட்டி குறைச்சிக்கோங்க. 10 கிராம் முந்திரி பருப்பு, 10 கிராம் உலர் திராட்சை, 5 கிராம் ஏல அரிசி. கருக்கவுனி அரிசி களைஞ்ச தண்ணியை பொங்குறதுக்கு வசதியாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. முன்னோர்கள் இந்த பொங்கல் கொண்டாடுறது முக்கிய நோக்கமே தேவையான சங்கல்பம் சொல்கிறது. சங்கல்பத்தில் பால் பொங்கி வரும்போது கல்வி பொங்கட்டும், அறிவு பொங்கட்டும், ஆயுள் பொங்கட்டும், ஆற்றல் பொங்கட்டும், இளமை பொங்கட்டும், துணிவு பொங்கட்டும், பெருமை பொங்கட்டும், பொன் பொங்கட்டும், பொருள் பொங்கட்டும், புகழ் பொங்கட்டும், இணையால் அன்பு பொங்கட்டும், நன்மக்கள் பொங்கட்டும், முயற்சி பொங்கட்டும், வெற்றி பொங்கட்டும், கருணை பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். இந்த 16 செல்வமும் பொங்கி நம்ம நிறைவாக வாழ்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதுக்கப்புறம் அரிசியை ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு அரிசி வேகிறதுக்கு தகுந்தாப்புல தண்ணி வச்சுட்டு மீதி எல்லா தண்ணியும் வெளியில் எடுத்துருங்க. அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேவைக்கு அதிகமாக இருக்கிற நீரை கரண்டி வச்சு எடுத்துட்டு வெல்லம் சேர்த்து அடி பிடிக்காமல் கிண்டுங்க. நல்ல குழைவாக கருக்கவுனி அரிசியும் வெல்லமும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி, உலர் திராட்சை, ஏல அரிசி நெய்யில் வறுத்து போட்டு இறக்கணும்னா சுவையான கருக்கவுனி பொங்கல் தயார். இந்த பதம் எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு சொல் முந்தின பதத்துக்கு எடுத்துருங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலே நல்லது தான். ஏன்னா சூடு தணியும் போது பொங்கல் அப்படி இருக்கும். அதனால் ஒரு பதத்துக்கு முன்னக்கூட்டி எடுத்துக்கோங்க. சுவையான கருக்கவுனி பொங்கல் தயார். நம் முன்னோர்கள் சொன்ன வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா ஒவ்வொரு நாளும் திருநாளே. பொங்கலோ பொங்கல். வாழ்க வளமுடன்.